வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 491 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று 8 பிப்ரவரி அன்று 3 பணைய கைதிகளை அல்-கசம் பிரிகேட் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளது. அதற்கு ஈடாக 183 பேர் வரை இஸ்ரேலிய சிறையிலிருந்து பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதில் காசாவில் இருந்து போர் துவங்கிய பிறகு 111 பேரை இஸ்ரேல் கடத்தி சென்றிருந்தது. அவர்களும் விடுதலையாக இருக்கின்றனர். இப்படி பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது. இதில் முக்கியமாக இன்று இதே நாள் லெபனான் அமைச்சரவை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட அளவில் ஹெஸ்புல்லாவிற்கு ஆதரவாகவும் மிக நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களாக ஆக்கியுள்ளதாக ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது வரை அந்த தகவல்களும் அந்த குறிப்பிட்ட நபர்களும் உறுதி செய்யப்படவில்லை. அது நாம் அடுத்தடுத்த காணொலியில் அதை பற்றியும் பேசலாம் அல்லது டெலிகிராமிலும் தெரிவிப்போம். இப்போது இதே சூழலில் நாம் கவனிக்காமல் இருக்கும் மற்றொரு விஷயம் என்பது ரஷ்யா உக்ரைன் உடனான போர். இன்னும் ஒரு 12 நாட்கள் அல்லது 13 நாட்கள் தாண்டினால் ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கி 3 வருடங்கள் நிறைவடைந்துவிடும். அத்தனை நாட்கள் கடந்து சென்றதே தெரியவில்லை. இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு நடந்த இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கு அடுத்து அப்புறம் அங்க லெபனான்ல நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெஸ்ட் பேங்க்ல மிக கடுமையான அளவில் மக்களை இடம்பெயர செய்யறாங்க அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. கிட்டத்தட்ட நேத்து வந்து தகவல்படி 26,000 மக்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இது சுத்தமாவே பெரிய லெவல்ல வெளியில கொண்டு போய் சேரவே இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. காரணம் ஏன்னா காசாவுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம ஆட்களே சுத்தி இருக்கிற, அதாவது வந்து இந்த பாலஸ்தீனுக்காக பேசிக்கிட்டு இருந்த ஆட்களை கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இப்ப அங்க எப்படி தோழர் இருக்கு சூழ்நிலை வெஸ்ட் பேங்க்ல? வெஸ்ட் பேங்க் பொறுத்தளவுல பெரும்பாலும் மீடியாக்கள்ல அந்த செய்தி வரல. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பிரதானமா இருக்கிறது பாலஸ்தீன் அத்தாரிட்டி. பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருந்து அங்க செய்திகள் போக விடாத அளவுக்கு தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில செய்தி சேனல்கள், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் போன்றவர்கள் அங்கிருந்து செய்திகளை வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா தோழர்கள் வந்து வெஸ்ட் பேங்க் பத்தின செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் டிவின்னு சொல்லிட்டு லைட் மருஃபுனுடைய செய்தி சேனல், இண்டிபெண்டன்ட் செய்தி சேனல் வந்து அந்த தகவல்களை ரெகுலரா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் கிரவுண்ட் ரிப்போர்ட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க் பொறுத்தளவுல. அந்த பத்திரிகையாளர்கள் கூட பல இடங்கள்ல அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்படுறாங்க. அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ பாலஸ்தீன் டிவி. ஃப்ரீ பாலஸ்தீன் வீடியோ அப்படிங்கிற வெப்சைட்டின் மூலமா வந்து அவங்க இயங்குறாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பல முறை தடை செய்யப்பட்டு மீண்டும் வந்து திறந்திருக்கு. ஸோ தோழர்கள் வந்து ஃப்ரீ பாலஸ்தீன் டிவியை வந்து பார்க்கலாம். அந்த 2 ரிப்போர்ட்டுகளுக்கு ஃப்ரீ பாலஸ்தீன் டிவியை பார்க்கலாம். அதே போல அல் ஜசீராவை வந்து தடை பண்ணியிருக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி உள்ளுக்கு இருந்து இயங்குறதுக்கு. ஸோ அதனால பெரிய அளவுக்கு அந்த செய்திகள் வெளியில வரல. இனப்படுகொலையினுடைய ஒரு அடுத்த கட்ட வடிவமா இடமாற்றம்ங்கிறது இங்கதான் நகர்ந்திருக்கு. பாலஸ்தீன்ல அதாவது காசாவில் அச்சீவ் பண்ண முடியாதத வெஸ்ட் பேங்க்ல வந்து நடத்தலாங்கிறது தான் திட்டமிடலா இருக்கு. இன்னும் 4 வாரத்துல ட்ரம்ப் வந்து வெஸ்ட் பேங்க் பொறுத்தளவுல ஏதோ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அறிவிப்பா எதிர்பார்க்கப்படுதுன்னா, அனெக்சேஷன் பண்றதுக்கான வாய்ப்பா தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகள்ல இதை பத்தின பேச்சுகள்ங்கிறது எங்கேயுமே போய் சேராம பார்த்துக்கிறதுல பிரதான பங்கு வகிக்கிறது பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான். காட்டி கொடுக்குற 5ஆம் படை தான். ஸோ அதனாலதான் அந்த செய்தி வந்து பெருசா போகல. அங்கேயும் எத்தனிக் கிளென்சிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜெனின் கேம்பு, துல்கரேம் போன்ற பகுதிகளில் கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு. சுபாஷ்ங்கிற பகுதியில பெரிய அளவுக்கு தாக்குதல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு.
பல பல பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பும் வந்து சண்டையை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காசா அளவுக்கு வீரியமான சண்டை வந்து அங்க இடம்பெறல. ஆனாலும் தாக்குதல்ங்கிறது எதிர் தாக்குதலும் நடந்துட்டு தான் இருக்கு. பொதுவாகவே விடுதலை போராட்டங்களை பொறுத்தளவுல விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும் ஒடுக்கப்படுற மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டி கொடுப்பு நடவடிக்கையில ஈடுபடுறவங்க தான். ஸோ அந்த வகையில பாலஸ்தீன் அத்தாரிட்டிங்கிற அந்த 5ஆம் படை அங்க இருக்கிறது தான் வந்து இப்ப இருக்கிற சிக்கல். இப்போ காசால அந்த பிரச்சனை இல்லாம இருந்தது, இங்க வந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அதுதான் அங்க பின்னடைவா தெரியுது. ஆனா எது எப்படியா இருந்தாலும் இந்த இந்த சண்டைங்கிறது தொடர்ந்து இடம்பெறதான் போகுது. காசால என்ன மாதிரியான அவலங்கள் ஏற்பட்டுச்சோ கிட்டத்தட்ட அதே அவலங்கள் இன்னும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தீவிரப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு கூடுதல் பிரச்சனை என்னன்னா, இந்த செட்டிலர்ஸ் குடியமர்த்தல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இடம்பெற்றிருக்கு. வெஸ்ட் பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட 800,000 செட்டிலர்ஸ் வந்து குடியேறி இருக்காங்க. அதாவது 8 லட்சம் பேர் வந்து குடியேறி இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இப்போ எப்பவுமே ஆக்கிரமிப்பாளர்கள் இல்ல ஒடுக்குமுறையில் ஈடுபடும் அரசாங்கங்கள் எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்களால எதிர்த்து சண்டை போடுறப்ப வந்து பிடிக்க முடியாத சில விஷயங்கள், அச்சீவ் பண்ண முடியாத சில விஷயங்களை அமைதி காலத்துல அச்சீவ் பண்ணுவாங்க. அதைதான் இங்கேயும் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆஸ்லோ உடன்படிக்கைங்கிறது 93ல ஏற்பட்ட ஆஸ்லோ உடன்படிக்கையினுடைய விளைவு 800,000 குடியேறிகள் அங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி மினிஸ்டரா இருந்த இட்டமர் பென்குயர் டயத்துல அவங்களுக்குலாம் மிஷின் கன் துப்பாக்கிகள் வந்து கொடுத்துருந்தான் அந்த ஆளு. இப்போ அந்த செட்டிலர்ஸ் வந்து துப்பாக்கியோட இருக்கிறானுங்க. இப்போ அவனுங்கெல்லாம் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சாங்கன்னாக்க வீட்டை கொளுத்துறது, அந்த ஆலிவ் ட்ரீஸை வந்து கொளுத்துறது, அடிக்கிறது, ஆட்களை அடிக்கிறது, சமயத்துல சுடுறது, இது வரைக்கும் வந்து அவனுங்க வன்முறையில ஈடுபடுறாங்க. தெருவில் நுழைஞ்சு வன்முறையில ஈடுபடுறாங்க. ஸோ இந்த சிக்கலும் வந்து வெஸ்ட் பேங்கை பொறுத்தளவுல இருக்கு. இது எதுவுமே காசால கிடையாது. எப்பவுமே வந்து இந்த வழக்கமா இது வரைக்கும் மக்களுக்கு சொல்லப்படுற விஷயங்கள்ல முக்கியமானது, அது பெரிய அளவுக்கு புரபகண்டாவா திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியில. நீங்க அமைதியா போனீங்கன்னா, சமாதானமா போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்புகளை நம்மளால குறைச்சிக்க முடியுங்கிறது தான் வந்து இதுவரைக்கும் எல்லாருமே சொல்லி மூளை செலவு பண்ணி வச்சிருக்கிறானுங்க எல்லாரையும். ஆனா நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா, அமைதியா சமாதானமா பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வுக்கு போன ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கடைசியில ஒண்ணும் இல்லாம ஆக்கப்பட்டிருக்காங்கிறது தான் வரலாறு. ஸோ அந்த வகையில காசாங்கிறது எதிர்த்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்துல எதிர்த்து நிக்குது. அடி கொடுத்தாதான் பயப்படுவாங்கிற நிலை தான் இருக்கு. ஆனா வெஸ்ட் பேங்க் அது எல்லாத்தையும் இழந்துருச்சு. ஏன்னா அங்க ஒரு காட்டி கொடுக்குறவங்க உட்கார்ந்துக்கிட்டு சமாதானம், நம்ம வந்து சமாதானமா போகலாம், நம்ம வந்து சண்டை போட்டோம்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தானுங்க. அது எதுவும் உண்மை இல்லைங்கிறது இன்னைக்கு கண்கூடா தெரியுது. ஏன்னா அங்க வந்து சமாதானத்துக்கு போனதுனாலதான் பெரிய அளவுக்கு மக்களால எதிர்த்து நின்று போராட முடியல. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பெருசா இல்ல. அதனால தாக்குதலை தீவிரப்படுத்துறானுங்க. அவங்களால எதிர்த்து நின்று சண்டை போட முடியாத சூழல் இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. காசாவை பொறுத்தளவுல இவனுங்க எல்லாருமே என்ன சொன்னானுங்கன்னா, காசால இருந்து பலஸ்தீனியர்கள் போய் தாக்குதல் நடத்திட்டாங்க, அதனால கோவப்பட்டு இஸ்ரேல் வந்து தாக்குது அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா அது உண்மை இல்லைங்கிறத நிரூபிக்கும் விதமா தான் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல நடக்கிற தாக்குதல்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அது உண்மை கிடையாது. நீங்க தாக்குனாலும் தாக்கலைனாலும் நீங்க அவங்களை அடிக்கிறதா அவன் நிறுத்த போறது இல்லை. தாக்குனீங்கன்னா மூர்க்கமா தாக்குவான். தாக்கலைனாலும் மூர்க்கமா தாக்குவான். அதுதான் அங்க இருக்கிற நிலை. அதுதான் வந்து வெஸ்ட் பேங்க் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல்கள் கூர்மைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. காசால என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடந்ததோ அதே அளவுக்கான தாக்குதல் வெஸ்ட் பேங்க் பொறுத்தளவுல நடக்குது. அவன் பாக்குறது எல்லாரையும் பாலஸ்தீனியர்களா பாக்குறான்.
அவன் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன் மக்கள் இல்ல காசா பாலஸ்தீன் மக்கள் அவன் பார்க்கல. அவன் எல்லாரையும் பாலஸ்தீனியர்களா பாக்குறான், எல்லாரையும் அரபி மக்களா பாக்குறான். ஸோ அதனாலதான் வந்து எல்லாரையும் தாக்குறான். அவனுடைய நோக்கம்ங்கிறது எல்லாரையும் தாக்கி வெளியேற்றணுங்கிறது தான். ஸோ இதுல வந்து நீங்க சமாதானமா போயிட்டாக்க உன்னை வந்து தாக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொய்ங்கிறத நிரூபிக்கும் விதமா தான் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படுது. ஸோ இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விடுதலைக்காக போராடுற எல்லா குழுக்களும் எல்லா மக்களும் இந்த மாதிரியான மூளை செலவை பண்ண விஷயங்கள்ல எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பங்கிறது இந்த வெஸ்ட் பேங்க் தாக்குதல்கள்ல வெளிப்படுது. ஸோ இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் தெளிவா இருக்கு என்னன்னா, இப்போ காசா பொறுத்தல காசா வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ரீச் பண்ண பகுதி. அங்கிருந்து வெளியில இருந்து எந்த பொருட்களும் உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம தான் கடந்த 17 வருஷத்துக்கு மேல அந்த பகுதி இருந்திருக்கு. ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதுலயும் தன்னால வந்து தாக்குதல் நடத்த முடியும். தன்னால வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு ஜெனசைடல் ஃபோர்ஸ உலகத்தினுடைய ஆதிக்க சக்திகளின் ஃபோர்ஸ வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு. அதே போல இந்த 15 மாச போருக்கு அப்புறம் புது பிராண்ட் நியூ கார்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. புது யூனிஃபார்மோட வீரர்கள் வந்து இன்னைக்கெல்லாம் அவ்வளவு வீரர்கள் நின்றுருக்காங்க. ஹமாஸினுடைய மற்ற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளினுடைய வீரர்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமானுச்சு? விசீச் பண்ண பகுதியில எப்படி இவ்வளவு பேர் இப்படி எல்லாம் வர முடிஞ்சுது? எப்படி புது கார்கள் உள்ளுக்கு வர முடிஞ்சுது? அப்படிங்கிறதுல எல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னன்னா, அப்ப கண்டிப்பா வந்து ஏதோ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. புது கார்கள் உள்ளுக்கு வருதுன்னா கண்டிப்பா வெளியில இருந்து வருது. அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியல. இவ்வளவு பெரிய ரெக்கானசன்ஸ் தொழில்நுட்பங்கள், இன்டெலிஜென்ஸ், மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ், உலகத்தினுடைய முக்கியமான நாடுகளினுடைய இன்டெலிஜென்ஸ் படை பிரிவுகள் எல்லாருமே வாட்ச் பண்ணும்போதும் அவங்களால புது கார்களை உள்ள கொண்டு வர முடியுதுன்னா எங்க இருந்து கொண்டு வராங்க, யார் அதை ப்ரொவைட் பண்றா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ அதனால இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எதுவுமே உள்ளுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் கண்ணில் மண்ணை தூக்கி கொண்டு வரக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சொபிஸ்டிகேட்டடா இந்த அமைப்புகள் வந்து இருக்கிறாங்க. அதனால வெஸ்ட் பேங்க்ல இதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்கு. அங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உள்ளுக்கு கொண்டு போக முடியாது. சுற்றி வந்து உங்களுடைய எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் காசா சம்பவங்கள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ அப்படின்னா வெஸ்ட் பேங்க்கும் எதிர்த்து சண்டை போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்கிறது தான் காசா நிகழ்வுகள் நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ அந்த வகையில வெஸ்ட் பேங்க்கும் எதிர்த்து நின்று சண்டை போடும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஓகே ஓகே சொல்லுங்க. அப்படியே நம்ம அடுத்து இங்கேருந்து இது பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? லெபனான் அந்த அமைச்சரவையில் உருவாக்கினதுல வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவரு அதிபர் வந்து சந்திச்சுட்டு போன ஒரு பெண்மணி, அதாவது அமெரிக்காவுடைய அவங்க தரப்பு தூதர்னு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போனப்போ நீங்க ஹெஸ்புல்லா உள்ள கொண்டு வராதீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனதா ஒரு தகவல். அப்புறம் அதை தாண்டி இவங்க இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள, சில பேரை வந்து உள்ள அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, இவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, டெமோக்ரஸி வேணும் டெமோக்ரஸி வேணும், நீங்க வந்து ஆயுதம் எடுக்காதீங்க, வாங்க எல்லாம் தேர்தல் அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தேர்தல் அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களே நீங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. இது என்ன கணக்கு? ஏன் அப்ப அவங்க ஹெஸ்புல்லா வரான்னு சொல்றாங்க உள்ளுக்குள்ள? உங்களுக்கு பிடிச்சவங்க வரணும் தேர்தல், அதுதானே இவங்க உலகம் முழுக்க பண்றது. அது ஒரு பெரிய இவங்க இவங்க ரெட்டை நாக்கு உள்ளவங்கிறது இதுக்கு மேல தெளிவுபடுத்துறதுக்கு வேற என்ன வேணும்? இது வரைக்கும் தெளிவுபட்டது போதும்ல. இதுக்கு மேல தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவினுடைய நிலைப்பாடும் மேற்குலக நாடுகளின் நிலைப்பாடும் இதுதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சாமானியம் மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு இவங்க ஹிப்போக்ரிட்ஸ் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை, சந்தேகத்துக்கும் இடமே இல்லை.
ஆனா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், அதுக்கப்புறம் பிரசிடென்டினுடைய தேர்வு, பிரசிடென்ட் ஜோசப் அவானுடைய தேர்வு. ஜோசப் அவான் வந்து முதல் ரவுண்ட்ல வெற்றி பெறல, 70 வாக்குகள் தான் பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்ல அவர் அமல் மூமெண்ட் கூடயும் ஹெஸ்புல்லா கூடயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரசிடென்ட் பொறுப்பு கிடைச்சது. அதே போல நவாஸ் சலாம், முன்னாள் ஐசிஜியினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த நவாஸ் சலாம சவுதியினுடைய ப்ரொபோசல் தான் வந்து சவுதி தான் ப்ரமோட் பண்ணி அவரை கொண்டு வந்ததா சொல்றாங்க. அவர் ஒரு சன்னி இஸ்லாம் பிரிவை சார்ந்தவர். அவரு கொண்டு வந்தாங்க. அவருக்கும் வந்து வெற்றி பெறதுக்கான சூழல் இல்லாம தான் இருந்தது. ஆனா ஹெஸ்புல்லாவும் அமல் மூமெண்ட்டும் அந்த ஓட்டெடுப்புல பங்கெடுத்துக்கல. அதன் மூலமா அவர் வெற்றியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இந்த 2 நிகழ்வுகள், 2 அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான முக்கியமான 2 நிகழ்வுகள். இதுல அமல் மூமெண்ட்டும் ஹெஸ்புல்லாவும் ஒரே பிளாக்கா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இணைந்து தான் இயங்கினாங்க. போர்க்காலத்திலயும் 2 பேரும் இணைந்து தான் இயங்கினாங்க. 2 பேரும் எதிர்த்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அமல் மூமெண்ட்டும் சண்டை போட்டுச்சு, ஹெஸ்புல்லாவும் சண்டை போட்டுச்சு. அப்போ போர் நிறுத்தம் ஏற்படுத்தும் போது அவங்க கண்டிஷனா வந்து வச்சிருந்ததுல மிக முக்கியமான விஷயம் வந்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது. ஸோ இப்போ அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நடைமுறைகள்ல ஹெஸ்புல்லாவும் பங்கெடுத்திருந்தது. அப்போ பேக்டோர் வழியான பேச்சுவார்த்தை, குறிப்பா வந்து ஜோசப் அவானுடைய தேர்வுக்கு பேக்டோர் வழியா நடந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான விஷயமா ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒண்ணு, மிலிட்ரி சீஃப், மிலிட்ரி அதாவது ஜெனரலா ஜோசப் அவான் தான் இருந்தாரு. ஜோசப் அவான் ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் சட்ட ரீதியா பிரதமரா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய, அதுவும் ஏ கிரேட் ஆபீசர் லெவல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அவங்களுடைய பொறுப்பை வந்து அவங்க பொறுப்பை திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கோ இல்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கோ போக முடியும். ஆனா இவருடைய விஷயத்துல அது கம்ப்ளீட்டா வந்து வயலேட் செய்யப்பட்டுச்சு. ஜோசப் அவான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்மி ஜெனரலா இருந்தாரு. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அந்த பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது வந்து கம்ப்ளீட் வயலேஷன் ஆஃப் லா, அந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறின செயல். அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எல்லாருமே அனுமதி கொடுத்து தான் அவரை கொண்டு வந்தாங்க. அவரு வந்து வரும்போது முதல் ரவுண்ட்ல ஒரு 70 வாக்குகள் பெற்றதுக்கு அப்புறம் அவரால் வெற்றி அடைய முடியக்கூடிய சூழல் இல்லை. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய பிலாஞ்சிஸ் பார்ட்டி போன்ற அமைப்புகள் வந்து தங்களுடைய தலைவர்களை கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. சமீர் ஜியாஜா வந்து அதுல போட்டிட்டு இருந்தாரு. அவரை வீழ்த்தணுங்கிறதுல ஹெஸ்புல்லா தெளிவா இருந்தது. ஜோசப் அவானுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க, வீட்டோ கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, ஹெஸ்புல்லாவுக்கும் ஜோசப் அவானுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறத பத்தி உள்ளூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களினுடைய தகவல்கள் என்ன சொன்னிச்சுன்னா, ஹெஸ்புல்லா 2 கண்டிஷன் சொல்லியிருந்தது. ஒண்ணு வந்து மிலிட்டரி ஜெனரலா இருந்தவர் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மிலிட்டரி ஜெனரல் போஸ்ட் வந்து காலியா இருக்கு. அந்த போஸ்ட் ஹெஸ்புல்லாவினுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தரை அந்த போஸ்ட்டுக்கு போடணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனா வச்சிருந்ததா சொன்னாங்க. அதே போல பினான்ஸ் மினிஸ்ட்ரி இவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் வச்சிருந்ததா சொன்னாங்க. குறிப்பா வந்து ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கு அந்த போஸ்ட் வந்து கொடுக்கணும். இந்த 2 போஸ்ட்டும் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஹெஸ்புல்லா வந்து இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி வந்து உறுதிப்படுத்திக்கிட்டதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுல பாதி கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. அமல் மூமெண்ட்டுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அமல் மூமெண்ட்டுக்கு இன்னும் பல்வேறு துறைகள் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 துறைகள் வந்து அமல் மூமெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல ஹெஸ்புல்லாவுக்கு 2 துறைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒண்ணு வந்து லேபர் மினிஸ்ட்ரி, லேபர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி,
இன்னொன்னு வந்து டிஸ்பிளேஸ்டு மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து இந்த போர்க்காலத்துல வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டாங்க, வெளியேறினாங்க. அவங்களெல்லாம் மீண்டும் குடியமர்த்துறதுக்கான ஒரு மினிஸ்ட்ரியை வந்து ஹெஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 2 மினிஸ்ட்ரிக்கும் ஆள் தேர்ந்தெடுத்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இடையில நேற்று முந்தாநாத்து ட்ரம்பினுடைய ஸ்பெஷல் ஆன்வாயா வந்து ஒரு பெண்மணி ஜோசப் அவானை சந்திச்சு பேசிட்டு அந்த அதாவது பிரசிடென்டினுடைய பேலஸ்ல இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதாவது செய்தியாளர்களை சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்போ 2 பேர் இருக்கும்போது, அதாவது பிரசிடென்ட் கூடவே இந்த அம்மா 2 பேர் இருக்கும்போது இவங்க சொன்ன விஷயங்கள் கம்ப்ளீட்டா வந்து அதாவது சர்வதேச விதிமுறைகள், டிப்ளமேட்டிக் புரோட்டோகால்ஸ் இது எல்லாத்தையும் மீறின ஒரு நடவடிக்கையை அந்த அம்மா பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லெபனானுடைய சோவரின் உரிமையில முழுக்க முழுக்க தலையிட்டு பேசியிருந்தாங்க. அப்ப ஜோசப் அவான்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹெஸ்புல்லா இந்த அரசாங்கத்திற்குள்ள எந்த வகையிலும் உள்ளுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத அவங்க கண்டிஷனா சொல்லியிருந்தாங்க. அதே போல ஹெஸ்புல்லா கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த போர்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. இஸ்ரேலுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த தோல்விக்கு, அந்த வெற்றிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஹெஸ்புல்லாவை வீழ்த்தணுங்கிறது நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து இஸ்ரேல் செயல்படுத்தினுச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல அவங்க ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய யூதர்களினுடைய மத சிம்பலை வந்து அவங்களுடைய மோதிரமா போட்டிருந்ததை கிரெடால் பத்திரிகை வெளியிட்டு இருந்தது. அதோட தான் அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு கை கொடுத்து பேசினதை கிரெடால் பத்திரிகை ஜூம் பண்ணி போட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்டா ஹெஸ்புல்லாவுக்கு எகெயின்ஸ்டா பேசியிருந்தாங்க. ஹெஸ்புல்லா கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஹெஸ்புல்லா வந்து ரிமூவ் பண்ணும், அரசியல் வெளியில இருந்து ரிமூவ் பண்ணும், அவங்களை கம்ப்ளீட்டா அழிச்சொழிக்கணும் அப்படிங்கிறத லெபனானுடைய பிரசிடென்ட் பேலஸ்ல இருந்துகிட்டு பிரசிடென்ட் கூட நின்றுகிட்டு பேசியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு டிசீவான ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத இன்னைக்கு லெபனானுடைய அரசாங்கத்தினுடைய நிர்மாணங்கிறது உறுதி. ஸோ இது தொடர்பா நான் என்ன சந்திச்சிருந்தேன்னா, நான் இதுதான் சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, ட்ரம்ப் டீமே கம்ப்ளீட்டா வந்து டிலூஷனலான ஒரு டீம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வந்து டிலூஷனலான அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க எதையுமே உண்மையை பேசுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது அவங்க சொல்ற எல்லாமே உண்மைக்கு சற்றும் தொடர்பு இல்லாதது. ஸோ அதனால அவங்க பேசுறதும் நடைமுறையில இருக்கிறதும் எந்த வகையிலையும் ஒன்றிணையக்கூடியதே கிடையாது. ஸோ அதனால அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்தை பொறுத்தளவுல இந்த அம்மா பேசின எதுவுமே உண்மை இல்லைங்கிறது தெளிவாயிருக்கு. அதே போல அந்த அம்மா எதற்காக இந்த செய்திகளை இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டாங்கன்னா, ஜோசப் அவானை நாங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் அங்க நின்றுகிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. ஆனா ஜோசப் அவான் இன்னைக்கு அரசாங்கத்தை நிர்மாணம் பண்ணதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வந்து இல்ல, அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. ஹெஸ்புல்லா தன்னுடைய அரசியல் நிலைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்திடுச்சு. இந்த அரசாங்கத்துக்குள்ள அதாவது தன்னுடைய கட்சியினுடைய பங்கையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அதே போல தன்னுடைய கூட்டணி கட்சியான அமல் மூமெண்டினுடைய பங்கையும் அது உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேபி அடுத்து வந்து ஆர்மி சீஃபா வரக்கூடிய நபர் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய தேர்வா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை வந்துட்டா இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற டிசார்ம் பண்றது, ஹெஸ்புல்லாவை வந்து டிசார்ம் பண்றதுங்கிற அந்த பேச்சே வந்து நடக்க போறது இல்லை. இது நடந்து இந்த அரசாங்கம் வந்து நிர்மாணம் செய்யப்பட்ட உடனே லெபனானுடைய பிரதமர் நவாஸ் சலாம் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த சீஸ்ஃபயர் உடன்படிக்கை முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் லெபனான் மண்ணில இருந்து ஒரு இன்ச்சில கூட அங்க இருக்கக்கூடாது, வெளியேறிக்கணும் அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதே போல நபி பேரி வந்து நேற்று பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதுல இஸ்ரேல்ங்கிறது ஒரு ஈவில் ஃபோர்ஸ், அது லெபனானுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு காலமும் அனுமதிக்க முடியல.
அதை இங்கிருந்து வெளியேற்றுறதுக்கு கட்டாயமா ரெசிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். நபி பேரி வந்து பாராளுமன்ற சபாநாயகர், அவர் வந்து அமல் மூமெண்ட்டினுடைய சேர்மன், அவரு இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ரெண்டுல இருந்தும் என்னத்தை லெபனானுடைய அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்துதுன்னா, ஹெஸ்புல்லாவை டிசார்ம் பண்றங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஹெஸ்புல்லாங்கிறது இங்க உறுதியா இருக்கும். இஸ்ரேலுங்கிறது ஈவில் ஃபோர்ஸ், அது ஆக்குபேஷன் ஃபோர்ஸ், அது இங்க இருந்து வெளியேறணும். இதுல யாரும் தலையிட முடியாதுங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்புல்லா வந்து தேவை. ஹிஸ்புல்லா வந்து இதற்காக தான் சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்லிச்சு. ஏன்னா லெபனானுக்குள்ள பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சியில மேற்குலக நாடுகள் ஈடுபடுறாங்க. குறிப்பா அமெரிக்காவினுடைய தூதரகம் ஈடுபடுது. அதை வந்து உடைக்க வேண்டிய இடத்துலதான் லெபனானுக்குள்ள சால்டாரிட்டியை உருவாக்கணும், பிளவுகளை வந்து பிரிட்ஜ் பண்ணணும், பிளவு இல்லாத ஒரு சொசைட்டிக்குள்ள போகணும், அரசாங்கத்தை பிளவு இல்லாம உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் ஹெஸ்புல்லா வந்து இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிடுச்சு. ஸோ இது எல்லாமே கடைசியா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவினுடைய திட்டங்கள் எதுவுமே வந்து லெபனான்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது தான் இன்றைய அரசாங்க நிர்மாணத்தின் மூலமா வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகே ஓகே தோழர். நம்ம இங்கேருந்து அப்படியே ரஷ்யா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த ரஷ்யா பேசி. இப்போ கடைசியா வந்து ஏதோ ஒரு டவுன் அவங்க பிடிச்சிருக்கிறதா வந்து ரஷ்யாவுடைய தலை பகுதியிலன்னு சொல்லியிருந்தாங்க. கிழக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை என்ன ஃபர்தரா உள்ள போயிருக்கோம், பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதுல ஃபர்தரா இன்னும் என்ன பேச யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் வந்த உடனே ஆபீஸ்க்கு பதவியேற்ற உடனே சொல்லப்பட்டது என்னன்னா, அவ்வளவுதான், இனிமே வந்து ₹1 கூட போகாது, உக்ரைனுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாப்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கடந்த 2-3 நாட்கள்ல ஃபுல் ஃபிளெஜ்ல இருக்கிற ஃபண்ட் எதெல்லாம் தேக்கி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு. ஸோ இப்போ இதனுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி போகும்? ஒண்ணு. 2வது, நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஒரு தோழர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சோரஸ் உக்ரைன்ல இது பண்றதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நிறைய ஒரு ஃபுல் டீட்டெயிலா பேசியிருந்தீங்க. அந்த சோரஸ் அவங்களுடைய நிறுவனம் வந்து எப்படி உக்ரைனை வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு, உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலங்களை சுரண்டதுக்கான வேலையில இறங்கி இருக்குது. இது அப்படியே பச்சையா வெளிப்படையா கேட்கிறாரு. நாங்க வந்து எல்லா உதவியும் செய்வோம் உக்ரைனுக்கு. ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாங்க எடுத்துக்கிறதுக்கு உக்ரைன் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு. இது யாருமே, எந்த ஒரு அரசுமே, எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே, எந்த ஒரு அதிபருமே இப்படி எல்லாம் ஓப்பனா பேச மாட்டாங்க. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சூழ்நிலை இப்ப எப்படி இருக்குதுன்னா? ட்ரம்ப் பேசுறது அது ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கையே வந்து அதுதான். அவர் வந்து எம்பையரினுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஏன்னா அவருக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பேசக்கூடியவர். அதே நேரத்துல அவர் ஒளிவுமறைவு இல்லாம பேசுறேங்கிற பேர்ல நிறைய பொய் தகவல்களும் சொல்லுவார். ஸோ அதனால எது உண்மை எது பொய்ங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். யுக்ரைனை பொறுத்தளவுல குறிப்பா வந்து டான்பாஸ் பகுதியில டொனேஸ்க்கு, லுகான்ஸ்க்கு, இந்த 2 மாகாணங்கள்ல தான் பெருமளவுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு. அதாவது அரிதான கனிம வளங்கள் இருக்கு. அதனுடைய மதிப்பு, ஒட்டுமொத்த ஆயில், மற்ற அரிதான கனிம வளங்கள், லித்தியம்ல இருந்து யுரேனியம்ல இருந்து இந்த கனிம வளங்களினுடைய மதிப்பு $14 ட்ரில்லியன் சொல்றாங்க, மதிப்பீடு பண்றாங்க. இந்த $14 ட்ரில்லியன் நம்ம ஏற்கனவே பேசணும். அமெரிக்காவினுடைய சிக்கல்ங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, அமெரிக்கா கடன் வாங்கியிருக்கு, $35 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து அது சஸ்டெயின் பண்ணணும்னா அமெரிக்கன் டாலரினுடைய வேல்யூ, அமெரிக்காவினுடைய டாலரின் வேல்யூனாக்க நம்ம சொல்ற இந்த நம்ம இப்ப இந்திய பணத்துக்கும் அதுக்கும் உள்ள அந்த மதிப்பை வந்து நம்ம சொல்லல. அதனுடைய ஒட்டுமொத்தமான மதிப்பு, அது வந்து அதனுடைய மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய நம்பிக்கை, இல்ல நாடுகள் மத்தியில இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து குலையாம பாதுகாக்கணும். ஆனா அதற்கான கள சூழல் இன்னைக்கு இல்லை. குளோபல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ங்கிறது அதை வந்து உடைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதற்கு குறிப்பான காரணமா இருக்கிறது யுக்ரைன் போர். யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து தான் இந்த பிளவுங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் தான் டீடாலரைசேஷன்ங்கிற விஷயமே வந்துச்சு. ஏன்னா இவங்க உலகம் முழுக்க வந்து யூனிலேட்டரலான சாங்ஷன்ஸ் போடுறாங்க, இல்லீகல் சாங்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, குறிப்பா பிரிக்ஸ் நாடுகள், ரஷ்யா கூட
வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய இல்ல ஈரான் கூட வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வர்த்தகத்தை சொந்த நாட்டு நிதியில வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பணத்தினால பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்து ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான வர்த்தகங்கிறது ரூபல்ல நடக்குது, சைனீஸ் யுவான்ல நடக்குது. அதே போல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான வர்த்தகம் இந்தியன் ரூபீஸ்லயும் ரஷ்யன் ரூபல்லையும் நடக்குது. இப்படி பல்வேறு இடங்களுக்கும் இந்த பண வர்த்தகங்கிறது, அதாவது வர்த்தக உறவுங்கிறது, இந்த ட்ரேடு வந்து எப்படி செட்டில் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க சொந்த நாட்டு பணத்துல வந்து செட்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து தீவிரமாகும் போது அமெரிக்காவினுடைய டாலருக்கு மதிப்பு இல்லாமல் போகுது. டாலர் வந்து இவங்களுக்கு அவசியப்படல ட்ரேடுக்கு. ஸோ அதனால டாலருடைய மதிப்புங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தொடரும் போது அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு புது புது மெக்கானிசம் உருவாகி தொடரும் போது இது பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய நிலைத்தன்மையை கேள்விக்குள்ளாகும். கடனை வந்து அவங்க திரும்ப வந்து அடைக்கிறது மிகப்பெரிய சிக்கலாகும். ஸோ இது வந்து அடிப்படையான சிக்கல். இப்ப இந்த சிக்கலுக்கு தீர்வா வந்து அவங்க என்னென்னலாம் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலாட்ரல் வேணும். இப்ப அவங்களுக்கு நம்ம போன முறை பேசும்போது சொன்னோம், அவங்களுக்கு தேவை வந்து கொலாட்ரல், அவங்களுடைய கடனுக்கான கொலாட்ரல் வந்து அவங்களுக்கு தேவை. இப்ப நான் வந்து ஒரு ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்குறேன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு உடைய ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும், அதன் மூலமா தான் நான் கடன் வாங்குறேன். இப்ப நம்ம நகையை வந்து பேங்க்ல வச்சு கடன் வாங்குறோம், இல்ல நம்ம வந்து ஒரு தோட்டத்தை வந்து அடகு வச்சு கடன் வாங்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு என்கிட்ட ஏதாவது வேணும், அப்பதான் வந்து நான் கடனை வந்து என்னுடைய கடனுக்கு மதிப்பு இருக்கும், நான் வந்து திருப்பி அடைப்பேங்கிற நம்பிக்கை வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த கொலாட்ரல் வந்து 35 ட்ரில்லியன் டாலர் வந்து எந்த பின்னணியில உங்க கடனை வந்து தைரியமா வாங்கினாங்க, டெபிசிட்டை வந்து எப்படி தைரியமா வச்சிருந்தாங்கன்னா, அமெரிக்கன் டாலருங்கிறது குளோபல் கரன்சியா இருக்கு, ட்ரேட் கரன்சியா இருக்கு. அதனால இவங்களுக்கு பணத்தை வந்து அச்சடிச்சாலே போதும், ஏன்னா அதனுடைய மதிப்புங்கிறது குறைய போறது இல்லை, அது உலகம் முழுக்க தேவைப்பட போகுது, ஏன்னா டிமாண்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதன் மூலமா வெறும் டாலரை அடிச்சு இவங்களுடைய கடன் நிலுவைத் தொகைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க பண்றது. இதன் மூலமா அரசாங்கத்துக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து அவங்க இந்த நம்பிக்கையில தான் வந்து 35 ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க வந்து கடன் வாங்கினாங்க. இன்னைக்கு அது வந்து கேள்விக்கு வந்துருச்சு. ஸோ அப்ப அவங்களுக்கு டாலருங்கிறது தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மதிப்புடைய பொருளா வந்து செயல்படல அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு கொலாட்ரல் வந்து தேவைப்படுது, வேற ஏதாவது வந்து பொருள் வந்து தேவைப்படுது. இப்போ அப்படியான இடத்துலதான் அவங்க வந்து கிரீன்லாண்டு வேணும்ன்றாங்க. அது இந்த பின்னணியில தான் கனடா வந்து நான் மெர்ஜ் பண்ணிப்பேங்கிறாங்க. பனாமா கனால் வந்து எனக்கு வேணும்ன்றாங்க. அதே பின்னணியில தான் இப்ப காசாவையும் எனக்கு வேணும், காசா என்னோட தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த பின்னணியில தான் டான்பாஸ் பகுதியையும் எனக்கு வேணும்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னா, இதற்காக 3 வருஷம் போர் நடக்குது. ரஷ்யா வந்து இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போறது இல்லை. ஏன்னா ரஷ்யாவினுடைய பார்டர்ல, குறிப்பா ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ பகுதியில இந்த ரேர் மினரல்ஸ் இருக்கு. இதை திருடுறதுக்கு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இவங்க கம்முன்னு வரப்போறது இல்லை. இவங்க வந்து ஆயுதங்களும் வெப்பன்ஸையும் கொண்டு வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க, மிசைல்ஸை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தல். ஸோ அதற்காக தான் இந்த போரே ஆரம்பிச்சது. யுக்ரைன் வந்து நியூட்ரலா இருக்கணும், யுக்ரைன் வந்து நேட்டோக்குள்ள போகக்கூடாது, அமெரிக்காவுக்கு உதவி பண்ணக்கூடாது, அமெரிக்காவோட வெப்பனை இல்ல மேற்குலக நாடுகளினுடைய வெப்பனை வந்து இங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டையே ஆரம்பிச்சது. இப்ப இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு பதிலா இதெல்லாம் கொடுத்தாக்க இந்த சண்டை நிக்க போறதே இல்லை. ரெண்டாவது, இந்த சண்டையை நிறுத்தினா அமெரிக்கா தோல்வியோட தான் இந்த சண்டையில இருந்து வெளியேறணும். ஸோ அதனால அமெரிக்காவுக்கு இந்த இந்த போர்ல இருந்து வெளியில வர்றதுக்கான எந்த வழிமுறையும் கிடையாது. ட்ரம்ப் சொன்னதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நான் வந்தேன்னா 24 மணி நேரத்துல போரை நிறுத்திடுவேன்னாரு. அது நடக்கல. அதே போல 100 நாள்ல அடுத்து வந்து அவங்க 100 நாள்ல போரை நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் கிட்ட என்னவும் எதுவுமே இல்லை, ஆஃபர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ரஷ்யாவுக்கு ஆஃபர் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆஃபர் பண்றதுக்கு ட்ரம்ப் வந்து போனாருன்னா
ட்ரம்ப்பை வந்து உள்நாட்டிலேயே ஆட்சியிலிருந்து தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு தோல்வியோட தான் இந்த போர்ல இருந்து வெளியேறணும். ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளும் இந்த போர்ல இருந்து தோல்வியோட வெளியேறணும். அப்படி தோல்வியோட வெளியேறினா மட்டும்தான் இந்த போர் வந்து நிற்கும். அப்படிதான் வந்து நீங்க டீல வந்து இந்த நாட்டை பொறுத்தளவுல, இந்த போரை பொறுத்தளவுல நீங்க பேசக்கூடிய சூழல் இருக்கு. அதற்கு வாய்ப்பே கிடையாது. ட்ரம்ப் வந்து அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவருடைய நடைமுறை செயல்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அது அதற்கான சூழலே இல்லை. ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து போறதுக்கு தயாரா இல்லை. ரெண்டாவது தன்னுடைய நிலை உணர்ந்து அவங்க நடந்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த வகையிலையும் இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கான சூழல்ங்கிறது இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா ரஷ்யாவினுடைய போரை வந்து இவங்களால நிறுத்த முடியாது. ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை போறதுக்கான சூழலும் இல்லை. ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை போறதுக்கான ப்ரீ கண்டிஷனை புட்டின் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. பல முறை தெளிவுபடுத்திட்டாரு. அதை எதையுமே ஏத்துக்கிறதுக்கு அமெரிக்காவால முடியாது. குறிப்பா ட்ரம்ப்பால முடியாது. ரெண்டாவது ட்ரம்ப் அதற்கான சகிம்சைகளையும் எதையுமே காட்டல. சோ அதனால இந்த போர் நிக்கிறதுக்கான சூழல் இல்லை. பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வுக்கு வர்றதுக்கான கள சூழல் இல்லை. ரெண்டாவது அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலையும் இல்லை. ட்ரம்ப்புக்கு அதுக்கு தகுதியான நபரும் கிடையாது. அவரால் அதை ஏத்துக்கவும் முடியாது. அவரு அதற்கான சகிம்சைகளையும் வெளிப்படுத்தல. ஸோ அதனால இந்த போர் வந்து நிக்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயம். இந்த போர் நிக்கலைன்னா இது தொடரும். தொடர்ந்து இந்த போர் இடம்பெறும். இந்த போரினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ங்கிறது எதை நோக்கி போகும்னா குறிப்பா வந்து யுக்ரைன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும். குறிப்பா வந்து யுக்ரைன்ல இருக்கக்கூடிய கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அது வந்து ஒரு லீகலி வாய்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஜெலன்ஸ்கியோட அரசாங்கத்தினுடைய காலம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா அது இன்னைக்கு ஒரு மிலிட்டரி டிக்டேட்டர், அதாவது எமர்ஜென்சி ரூல் தான் நடக்குது. போர்கால எமர்ஜென்சி ரூல் தான் நடக்குது. அதனால லீகலான அரசாங்கம் அங்க இல்லை. அங்க இருக்கிற அந்த அந்த பாராளுமன்றத்துடைய கால அவகாசமும் முடிஞ்சிருச்சு. அதுவும் இப்ப லீகல் கிடையாது. அப்போ புதுசா தேர்தல் வச்சா மட்டும்தான் அது லீகலான அரசாங்கமா இருக்கும். அதை நோக்கிதான் ரஷ்யா வந்து புஷ் பண்ணுது. இப்போ புது தேர்தல் வந்ததுன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம், இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்குது. ரெண்டாவது, அழுத்தத்தை தீவிரப்படுத்த போகுது. போரியல் ரீதியான அழுத்தத்தை தீவிரப்படுத்த போகுது. ஸோ அடுத்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சதுன்னா யுக்ரைன்ல எதிர்கொள்றதுக்கான மக்கள் தொகை இல்லை, அதற்கான வலுவும் கிடையாது. அமெரிக்கா கிட்டயோ இல்ல மேற்குலக நாடுகள்கிட்டயோ அதுக்கு ஆயுதங்கள் கொடுத்து இந்த போரை வந்து வெற்றி பெறறதுக்கான சூழலும் கிடையாது. ஸோ அதனால இதுல எந்த வகையிலையும் யுக்ரைன் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யுக்ரைன் வந்து சரண்டர் ஆகிறது தவிர இந்த போரை பொறுத்தளவுல எந்த வாய்ப்பும் இல்லை. சரண்டர் ஆனிச்சுன்னா மிச்சம் மீதி இருக்கிற மக்களை வந்து காப்பாத்திக்கலாம், மிச்சம் மீதி இருக்கிற நாட்டை வந்து காப்பாத்திக்கலாம். இப்படி ஒரு நாடு இருந்ததுங்கிறத தொடர்ந்து வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆனா அது இல்ல, அதாவது நான் வந்து அமெரிக்கா சொல்றதான் கேட்பேன், அமெரிக்கா என்னை காப்பாத்திடும், மேற்குலக நாடுகள் என்னை காப்பாத்திடும் சொல்லிட்டு யுக்ரைனியர்கள் முடிவு பண்ணிட்டு போனாங்கன்னா யுக்ரைன்கிற நாடு இருக்காது. அதற்கான களத்தை நோக்கி தான் இந்த போர் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். அமெரிக்காவில் இந்த போரை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அமெரிக்கா வேற வகையிலான செக்யூரிட்டி கேரண்டியை வந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க வேற எந்த வகையிலும் இதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இப்போ அவங்க அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கலாம், கிரீன்லாண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், கனடாவை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறதும் கேள்வி. அப்படி ஒருவேளை அந்த சிந்தனை ஓட்டத்தோட வந்து அவங்க போய் செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பகுதியை வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்போ கம்ப்ளீட்டா ரஷ்யாவினுடைய வெற்றியை வந்து அதுல உறுதிப்படுத்தலாம். அது பேச்சுவார்த்தையின் மூலமா நடந்ததுனாலும் அது உறுதியாகும். அப்படி ஒரு வேளை வந்து அந்த மாதிரியான பிளானோட போனாங்கன்னா அகைன் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல, அதாவது ஒரு தற்காலிகமான வெற்றியா அமெரிக்காவுக்கு இருக்குமே தவிர, ஏன்னா அந்த அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரம்ப் வந்து வந்தாரு, ஓ யுக்ரைன்ல வந்து தோல்வி அடைஞ்சாலும் இந்த பகுதிகள்லாம் பிடிச்சி நம்மளுடைய நாட்டை வந்து காப்பாத்திட்டாரு, நம்ம நாட்டை இன்னும் விரிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொபகண்டா பண்ணலாம்.
ஆனா அதுவும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்னும் சொல்ல போனா அந்த திட்டத்தோட அவர் செயல்பட ஆரம்பிச்சாருன்னா அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா அமெரிக்கன் எம்பையருக்கு இருக்கும். அமெரிக்காங்கிற நாட்டுக்குமே அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா இங்க என்னெல்லாம் மற்ற நாடுகள் சுத்தி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ட்ரம்ப் தன்னுடைய நாட்டை சுத்தி அதே வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த அச்சுறுத்தலே அமெரிக்காவை புரட்டி போடக்கூட அச்சுறுத்தலா தான் இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்க என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி மற்ற நாடுகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்களோ அத சொந்த செலவுல சூனியம் வச்ச மாதிரி தான் ஆகுமே தவிர அதுல இருந்து போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எந்த வகையான நன்மையை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அமெரிக்காங்கிறது டையிங் எம்பையர். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ட்ரம்ப்புக்கு அதை தடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டிங்கிறது சுத்தமா கிடையாது. அது அமெரிக்காவினுடைய தோல்வியை உறுதிப்படுத்தி தான் இந்த போருங்கிறத நிறைவு கொண்டு வரும். ட்ரம்ப் இத நெகோசியேட் பண்ணி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிதான் தோழர் இந்த போரை பொறுத்தளவுல ட்ரம்பினுடைய நிலையும் அமெரிக்காவினுடைய நிலையும் இருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர். இதுல நீங்க இந்த உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தையை பத்தி சொன்னதுனால டக்குனு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய மரியா ஷக்கரோவா அவங்க ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. 2மே ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருந்துச்சு. அது வார்த்தையை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எப்படின்னா நீங்க போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா இடைக்கால போர் நிறுத்தம், இன்டர்ம் சீஸ்ஃபயர் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு கடமைக்கு பேரை வச்சுட்டு அப்படியே பிரச்சனை தள்ளி ஓட்டலாம் நினைக்காதீங்க. 1. 2வது பாயிண்ட், அந்தந்த படைகள் அங்கேயே நின்றுடணும், அப்படியே ஃப்ரீசிங் பண்ணிடலாம், இந்த கான்ஃபிளிக்ட ஃப்ரீசிங் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னா, நாங்க எதுக்காக இது தொடங்கணுமோ அது முடிகிற வரைக்கும் நாங்க எதுக்கும் இதுல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. அதை நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க, ஆனா நாங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்றதுமே இவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ரெஜிமை தூக்கி வெளில போட்டு ஒரு ரெஜிம் கொண்டு வந்துடணும். தேர்தல் நடக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கோவத்துல வேற ஒரு ஆளை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க சொல்லியிருந்த இந்த 2 பாயிண்ட். இதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க. இப்ப என்னன்னா இந்த போர் அதான் நீங்க சொன்னீங்க போன முறை பேசும்போது நீங்க சொன்னப்போ கூட நான் அதைதான் சொன்னேன். பொருளாதார தடையை நீக்கிட்டாக்க பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது நீங்க அது சரியான இதுதானே தோழர். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, அது ஒரு நல்ல சகிச்சை தானே. இங்க அடிப்படையே அது பிரச்சனை இல்லை. இங்க அடிப்படை பிரச்சனைங்கிறது அவங்க என்ன கண்டிஷனுக்காக இந்த போர் ஆரம்பிச்சாங்கிறது சால்வ் ஆகணும். அதற்கான உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த போர் நிக்கும். அதனால நீங்க நான் இடைக்காலமா நிறுத்தி வச்சுக்கிறேன், போரை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே போரை நிறுத்திடலாம்னா நீங்க என்னத்துக்காக நிறுத்துவீங்க? ஏற்கனவே மின்ஸ்க் உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது என்ன பண்ணீங்க? அதுதானே பார்க்கணும். திரும்ப என்ன நடக்கும் அடுத்து? திரும்ப யுக்ரைனுக்கு முழுமையான ஆயுத உதவிகள் பண்ணுவீங்க, நீங்க ரீஆர்ம் பண்ணிப்பீங்க, நேட்டோக்குள்ள மற்ற நாடுகள்லாம் பட்ஜெட்டை அதிகமா ஒதுக்கீடு பண்ணி ஆயுதங்களை உற்பத்தியை அதிகப்படுத்தி கடைசியா கொண்டு யுக்ரைன் மூலமா மறுபடியும் தாக்குதல் தான் நடத்துவீங்க. மீண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு தான் அந்த கால அவகாசத்தை நீங்க பயன்படுத்துவீங்க. அதை ஏத்துக்கவே முடியாது. அது ஒரு முட்டாள்தனமான முடிவு. இடைக்காலமா நிறுத்துனீங்கன்னா கம்ப்ளீட் முட்டாள்தனமான முடிவு. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆப்பு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி இடைக்காலமா நீங்க நிறுத்தணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா அமெரிக்காவினுடைய நோக்கம் இடைக்காலமா போற நிறுத்துது அப்படின்னா அது மீண்டும் ரீஆர்ம் பண்ணிட்டு திரும்ப தாக்குதல் நடத்துறதுக்காக தான் நிறுத்துது. இல்லைன்னா அது முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த பிரச்சனையை அடிப்படையில இருந்து முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படி முடிவுக்கு கொண்டு வரலன்னா அது மீண்டும் வாய்ப்புக்காக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் உங்க மீது தாக்குதல் நடக்கும். அப்ப ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கன்சர்னையும் ரஷ்யாவினுடைய சாவர்னிட்டி கன்சர்னையும் இதுல இருந்து நீங்க பெறவே முடியாது. இடைக்காலமா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், போர் நிக்கும், நீங்க உங்களுடைய இராணுவ துருப்புகளை நீங்க வெளியேற்றி கொண்டு போகலாம், இதெல்லாம் தான் பண்ணலாமே தவிர உங்களுக்கான பிரச்சனையை நீங்க தீர்க்கவே கிடையாது. தீர்க்காம ஒரு போரை நிறுத்துறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதற்காக இந்த போரும் ஆரம்பிக்கல. இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
இந்த பிரச்சனை தீர்வுக்கு வராமலே இந்த போர் நிக்கும்னா நீங்க ஆரம்பத்திலேயே இந்த போரை ஆரம்பிச்சிருக்கவே தேவையில்லையா? எதற்காக இந்த போரை ஆரம்பிச்சிருக்கணும்? இந்த போரை ஆரம்பிச்சு நிறுத்துறதுக்காகவா அந்த போர் ஆரம்பிச்சது? அப்படி நிறுத்தி இருந்தா இதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எதற்காக இந்த போர் ஆரம்பிச்சதோ அந்த அப்ஜெக்டிவ வந்து அடையலைன்னா இந்த போர் ஆரம்பிச்சதே முட்டாள்தனம். ஸோ அப்படிங்கிறப்போ இது அவ்வளவு சீக்கிரம் வந்து ரஷ்யா வந்து இதை விட்டு கொடுக்க போறது இல்ல. ஏன்னா இது எக்ஸிஸ்டன்சியல் பிரச்சனை. ரஷ்யாவினுடைய இருப்புக்கே கேள்வியான ஒரு பிரச்சனை. இது வந்து யாருடைய போர் அப்படின்னா இது யுக்ரைனுடைய போர் கிடையவே கிடையாது. இது மேற்குலக நாடுகளினுடைய நேட்டோவினுடைய போர். நேட்டோவினுடைய போர் என் எல்லையில வந்து என்னை தாக்குறதுக்காக நீங்க திட்டமிட்டு வர்றீங்கிறதுக்கு அப்புறம் நான் போரை நடத்த மாட்டேன், இடைக்காலமா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தீங்கன்னா நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள உலகத்திலேயே பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமா ரஷ்ய அரசாங்கம் முடிவெடுக்குமா? புட்டின் நேஷனல் செக்யூரிட்டி டீம் வந்து முடிவெடுக்குமா? அதற்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க பகல் கனவு காணலாம், அப்படிலாம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம வந்து மீண்டும் தாக்கலான்னு அதை ஏத்துக்கிறதுக்கான சூழலே கிடையாது. இது எக்ஸிஸ்டன்சியல் போர். இந்த எக்ஸிஸ்டன்சியல் போர்ல வெற்றியை தவிர வேற எந்த வழியும் கிடையாது உங்களுக்கு. மேற்குலக நாடுகள் விட்டுட்டு வேற வகையில வந்து வேற எங்கேயாவது போய் வெற்றி அடைஞ்சிக்கலாம். ஆனா ரஷ்யாவுக்கு விட்டுட்டு எங்க போறது? ரஷ்யால தானே இருந்தாகணும். எங்க போவீங்க? உங்க பக்கத்துலதான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க விட்டுட்டு நீங்க வெளில போய் வேற பக்கம் போய் வாழ்ந்துப்பீங்களா? ஸோ அதனால இந்த வாய்ப்பே கிடையாது. ரஷ்யா வந்து இந்த போரை ஆரம்பிச்சதற்கான அடிப்படைகள் பிரச்சனைகள் வந்து தீர்ற வரைக்கும் இந்த போருங்கிறது தொடரதான் செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மேற்குலக நாடுகள் இன்னும் தீவிரப்படுத்தினாங்க, ஆயுதங்களை கொடுத்து இன்னும் தீவிரப்படுத்தினாங்கன்னா ரஷ்யாவும் தீவிரப்படுத்தும். ஸோ தீவிரப்படுத்துறதுனால யாருக்கு பாதிப்புன்னா யுக்ரைன் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. யுக்ரைன்கிற நாடே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா யுக்ரைனுடைய மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கு. பாதிக்கு அளவுக்கு வந்துருச்சு மக்கள் தொகை. பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் இந்த போர்ல ஏற்பட்டுருச்சு. இன்னும் அவங்க கான்செப்ட் பண்ண சொல்றது, அதாவது படைக்கு வந்து அழைக்கக்கூடிய வயது வரம்ப 15 வயசுக்கு கொண்டு வர சொல்றாங்க, 18 வயசுக்கு கொண்டு வர சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்க எதுக்கு நோக்கி போவீங்கன்னா 15 வயசுக்கு போவீங்க. 15 வயசு வரைக்கும் நீங்க வந்து கொண்டு வந்து போர்ல வந்து நீங்க உங்க மக்களை வந்து கொன்னுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாடு வந்து அடுத்த 30-40 வருஷத்துக்கு வந்து எப்படி வந்து இந்த நாடு வந்து இயங்கும்? யார் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறது? யார் இந்த நாட்டை வந்து வளைச்சு கொண்டு வர்றது? யார் இந்த நாட்டை வந்து அட்லீஸ்ட் அழியாம பாதுகாக்கிறது? ஏன்னா 15 வயசு இளம் தலைமுறையை கொண்டுட்டு போய் நீங்க போர்ல கொன்னுட்டீங்கன்னா 20 வயசுல இருந்து 15 வயசுல வரைக்கும் உள்ள இளம் தலைமுறையை நீங்க போர்ல கொண்டு போய் கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் யார் இந்த நாட்டை வந்து பாதுகாக்க போறா? யார் இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ண போறா? யார் இந்த நாட்டை வந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையும் பண்ண போறா? அப்படிலாம் நீங்க போயிடுச்சுன்னா இந்த நாடு வந்து இருக்கிறதுக்கான தகுதியை இழந்துரும். ஏன்னா அதுக்கப்புறம் யார் இந்த நாட்டை யாருமே இந்த நாட்டை வந்து பண்ண முடியாது. நீங்க ஈவன் வந்து குழந்தை பெக்கிறது யார் பண்றது? இந்த நாட்டுக்கு மக்கள் தொகைங்கிறது எப்படி வரும்? 15 வயசுக்காரன் போய் போர்ல செத்து போனான்னா அப்புறம் யாரு வந்து கல்யாணம் பண்றது? யாரு வந்து குழந்தை பெக்கிறது? அதன் மூலமா இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து நிலை பெறும். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு சூசைடல் அட்டம்ப்ட். யுக்ரைன் தரப்புல இருந்து எடுக்கப்படுற சூசைடல் அட்டம்ப்ட். அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் தான் இதெல்லாம் யோசிக்கணும். இந்த மாதிரி அமெரிக்கா மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கத்துக்காக நம்ம நாட்டை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு போர்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இத வந்து இவங்க தெரிஞ்சே பண்றாங்க. அமெரிக்காவுக்கு தெரியும் யுக்ரைன் ஒரு காலமும் இதுல வெற்றி பெறாது. தெரிஞ்சேதான் பண்றாங்க. யுக்ரைன்ல இருக்கிற தலைவர்கள் விலை போயிட்டாங்க. யுக்ரைன்ல இருக்கிற தலைவர்கள் ரஷ்யோபோபிக்கா இருக்கிறாங்க. அதாவது ரஷ்ய வெறுப்பு மனநிலையில இருக்கிறாங்க. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அங்க இருக்கிற நியோநாசி படைகள் தான் இதுக்கான பிரச்சனை. அந்த படைகளை அடிச்சு துரத்துனாங்கன்னா யுக்ரைன்ல இருக்கிற மக்கள் வந்து அந்த படைகளை அடிச்சு துரத்தி அந்த நாட்டுல இருக்கிற ஆட்சியாளர்களை அடிச்சு துரத்துனாங்கன்னா யுக்ரைனை காப்பாத்திக்க முடியும். ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு நியூட்ரலா இருக்கிறேன், எனக்கு உன் உதவியே வேண்டாண்டான்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட சொல்லி நான் என் வேலையை பார்க்குறேன், நீ கிளம்புறான்னு சொன்னாங்கன்னா யுக்ரைனை பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா யுக்ரைன் அழிவை தவிர வேற எந்த வழியும் கிடையாது.
அத எந்த வகையிலயும் மேற்கத்திய நாடுகள் கேர் பண்ண போறதும் கிடையாது. யுக்ரைனுக்காக எந்த வகையிலும் கேர் பண்ண போறவங்க கிடையாது. அவங்களுக்கு தேவை ரஷ்யாவை வந்து வீழ்த்தணுங்கிறது தான். யுக்ரைனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த போரை வந்து அவங்க உருவாக்கல. ஸோ எல்லா வகையிலையும் இது யுக்ரைனுக்கு தான் மிகப்பெரிய அழிவு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஏதோ ஒரு கட்டத்துல யுக்ரைன் மக்கள் கிளர்ந்தெழுணும், எழுந்து அங்க ஒரு அரசாங்கம் உருவாக்கி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யா கூட இதை உடன்பாடு ஏற்படுத்தினா மட்டும்தான் இது சுமூகமா இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வரும். அதாவது பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வுக்கு வரும். இல்லைன்னா யுக்ரைன் மிலிட்டரியிலே தோல்வி அடைஞ்சு ரஷ்யா கிட்ட சரண்டர் ஆகிறது தவிர வேற எந்த வழியுமே இந்த போரை பொறுத்தளவுல கிடையாது. அப்படியே நம்ம இன்னும் ஒரு 2 இது பேசாம இருக்கோம். என்னன்னா ஒரு இந்த இப்போ இன்னமும் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் நெத்தன்யாகு. இதுலதான் அமெரிக்கால தான் அவர் சொல்றாராம், ஈரானுடைய இது மேல நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மேல நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இதுக்கு இடையில வந்து நேத்து வந்து அந்த விமானப்படையினுடைய ஆண்டு விழா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஈரானுடைய விமானப்படை ஆண்டு. அப்போ வந்து அவர் சொல்லும்போது அதனுடைய தளபதி என்ன சொல்லியிருக்காரு, நம்ம 100% தற்சார்பு இதுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய விமான படையை வந்து இயக்குறதுல தற்சார்பா நம்ம நடத்த முடியும். அதுக்கான நிறைவை நம்ம எட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவர் சொன்னாரு. அதுக்கு அடுத்து பேசின இவரு சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிலர் வந்து இங்க அமெரிக்கா கூட டீல் போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த டீல் போட்டதெல்லாம் பல நாளா வந்து ஒண்ணுமே இல்லாம வேஸ்டா தான் போயிருக்கு. இதுக்கெல்லாம் வரலாறே சாட்சியா இருக்கு. அதனால டீல் போடுறதுன்றது வந்து வெறும் ஏமாத்து வேலை மட்டும் கிடையாது. அது எதனால யாருக்கும் அது எந்த பயனும் கிடையாது. அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு வார்த்தையை சொல்லும்போது, ஒருவேளை அமெரிக்கா வந்து நம்மளுடைய மக்களை த்ரெட்டன் பண்ணணும்னு நினைச்சா, நம்ம அவங்கள த்ரெட்டன் பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு நான் கேட்கும்போது, இதுல என்ன நீங்களும் படிச்சிருப்பீங்க, தொலைகம் பார்த்திருப்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டாலே நான் வரும்போது எனக்கு இன்னொரு மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, அம் இந்த நார்த் கொரியா, சைனா, ஈரான், ரஷ்யா இந்த 4 பேருக்கு இடையிலான அந்த ஒப்பந்தங்கள் என்ன நிலைமையில இருக்கு? எல்லாம் எல்லாம் சைன் பண்ணிட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது பாக்கி இருக்கா? அத வச்சு அத மைண்ட்ல வச்சு இவரு பேசுறாரா? இல்ல இவங்கள்ட்ட அதுக்கான ஃபுல் எஃபிஷியன்சி ஈரான்ட்ட வந்துருச்சா? அந்த உடன்பாடுங்கிறது நீங்க வந்து ஈரான் கூட இப்ப ரஷ்யா ஏற்படுத்தின உடன்பாடு நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். 1000 இருந்ததுனால அடுத்தவங்களை நம்பி எந்த போரையும் வந்து எந்த நாடும் நடத்த முடியாது. தன்னுடைய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் போரை நடத்தலாம். இல்லைன்னா நீங்க அடுத்தவங்களை நம்பிலாம் வந்து போற ஒரு காலத்துலயும் நடத்த முடியாது. நீங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள அதான் நடக்குது. இப்ப இஸ்ரேல் வந்து இஸ்ரேலை நம்பி போரை நடத்தல, அமெரிக்காவை நம்பிதான் போரை நடத்துது. அதற்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. இப்பவும் வந்து ட்ரம்ப் கிட்ட போய் கெஞ்சி ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய நிலையில நெத்தன்யாகு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அவங்கள்ட்ட செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது. அவங்களால அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான சூழல் இல்லை. அது வந்து ஒரு மிலிட்டரி போஸ்ட் தான், அமெரிக்காவினுடைய மிலிட்டரி போஸ்ட். எம்பையரினுடைய மாடல் தான், மிலிட்டரி மாடல் தான் இஸ்ரேல். ஸோ அதுதான் நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். எம்பையருடைய மிலிட்டரி மாடலா இருக்கிறது தான் வந்து இஸ்ரேல். ஸோ அதனால எம்பையர் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் வந்து கேட்டுதான் ஆகணும். அதை எதிர்த்து நிக்கலாம் முடியாது. எம்பையரை எதிர்த்து நிக்க முடியாது. இப்போ ஈரானை பொறுத்தளவுல நீங்க ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஏற்படுத்திருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாடுங்கிறதும் ஒரு அளவுக்கு தான் இருக்கு. நீங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அக்ரஸிவான நடவடிக்கையில குறிப்பா வந்து எந்த நாடா இருந்தாலும் இதுல 2 நாடுகள் தொடர்புல இருக்கு. ஒண்ணு வந்து ரஷ்யா, இன்னொன்னு ஈரான். இந்த 2 நாடுகள்ல ஏதோ ஒரு நாடு அக்ரஸிவான நடவடிக்கையில மற்ற நாடுகள் கூட சண்டைக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க மற்ற நாடு. அது டிஃபென்ஸுக்காக மற்ற நாடுகள் வந்து இவங்களை தாக்குறாங்க அப்படிங்கிறப்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லா வகையான சப்போர்ட்டும் அவங்க பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற உடன்பாடு. இதுலயே வந்து ஒரு லூப் ஹோல் இருக்கு. என்னன்னா அக்ரெசிவ் ஆக்ஷன்ல நீங்க ஈடுபட்டு உங்களுக்கு போர் வந்துச்சுன்னாக்க மற்ற நாடு வந்து உதவிக்கு வராது. அதனால இது முழுமையான உடன்பாடு கிடையாது, முழுமையான இராணுவ ட்ரீட்டி கிடையாது. இப்ப நேட்டோ ட்ரீட்டி மாதிரி கிடையாது இது. இது வந்து இவங்களா முடிவு பண்ணி தான் போகணும். ஸோ அதனால இது எந்த நாட்டையும் நம்பி ஈரான் வந்து இதை சொல்லலை.
ஈரான் செல்ஃப் சஃபிஷியண்டா தன்னுடைய இராணுவ உபகரணங்களை எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சுக்கிட்டு அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு தான் அது வந்து இந்த பேச்சுகளை வந்து பேசுது. ஸோ இதுல அலி கமீனினுடைய அயத்துல்லா அலி கமீனினுடைய பேச்சு, இன்னைக்கு பேசி இருக்கிற அந்த பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவினுடைய குறிப்பா மேற்குலக நாடுகள்கிட்ட யார்கிட்ட நீங்க டீல் பேச முடியும் அப்படிங்கிறத கேள்வி எழுப்புறாரு. நீங்க யாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. நீங்க வரிசையா எடுக்கலாம் ஒப்பந்தங்கள், எத்தனை ஒப்பந்தங்களை அவங்க ஏற்படுத்தி கிழிச்சு போட்டு காலில் மிதிச்சுட்டு அவங்க அதை மீறி நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு எல்லா களங்கள்லயும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு ஆரம்ப கட்டமான உதாரணங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, கோல்டு வார் டயத்துல ரஷ்யா கூட ஜென்டில்மேன் உடன்பாடு ஏற்படுத்திக்கிட்டாங்க. ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியில சோவியத் யூனியன் உடையறதுக்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது கிழக்கு நோக்கி நேட்டோ விரிவாக்கம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறத ஜென்டில்மேன் உடன்பாடா ஏற்படுத்திட்டாங்க. அந்த உடன்பாடு என்னாச்சு? அதை மதிச்சிருக்கிறாங்களா? அதுக்கு அடுத்து வாங்க, ஆஸ்லோ உடன்படிக்கை, பாலஸ்தீன்கிற நாட்டை உருவாக்குவோம்னு சொல்லி ஏற்படுத்தின ஆஸ்லோ உடன்படிக்கை, அது என்னாச்சு? அது நடைமுறைக்கு வரவே கிடையாது. அதே போல மின்ஸ்க் 1, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்படுத்தின மின்ஸ்க் ஒப்பந்தம் 1, அது என்னாச்சு? நடைமுறைக்கு வரல. அதே போல மின்ஸ்க் 2 என்னாச்சு? அதுவும் வரல. அதுக்கப்புறம் இஸ்தான்புல் உடன்படிக்கை கிட்டத்தட்ட சைன் பண்ண போற நேரத்துல முறிச்சிட்டாங்க, அது என்னாச்சு? அதே போல ஈரானுக்கும் அமெரிக்கா மற்ற 5 நாடுகளுக்கும் ஏற்பட்ட JCPOA, இந்த அணு ஆயுதம் தொடர்பான உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை ட்ரம்ப் வந்தவொடனே கிழிச்சு போட்டாரு. இன்டர்மீடியட் ரேஞ்ச் ட்ரீட்டி, மிசைல் ட்ரீட்டி, அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஏற்படுத்தின உடன்பாடு, அந்த உடன்பாட்டை ட்ரம்ப் கிழிச்சு போட்டாரு. அதற்கு முன்னாடி ஆன்டி மிசைல்ஸ் ட்ரீட்டி ஒன்று போட்டிருந்தாங்க, அதை கம்ப்ளீட்டா உடைச்சு போட்டாங்க. ஸோ அதனால மேற்குலக நாடுகள் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அவங்கள நம்புறதுக்கு முட்டாளா இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. இப்போ அவங்க கூட நீங்க இன்னைக்கு உடன்பாடை வந்து அவங்கள நம்பி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடை ஏற்படுத்தினீங்கன்னா அது நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் எதுக்கு உடன்பாடை ஏற்படுத்தணும்? ஸோ அதனால அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா அது அறிவார்ந்த சம்பவம் கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு ஏமாளியா இருந்தா மட்டும்தான் அவங்க கூட போய் உடன்பாடை ஏற்படுத்தணும். ஸோ அதைதான் வந்து அலி கமேனி சொல்றாரு. நடைமுறை இதுல வரலாறுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காங்கிறது நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கிடையாது. அமெரிக்காங்கிற நாட்டினுடைய அரசு ஆட்சியாளர்கள் யாருமே நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களால வந்து எந்த விஷயத்திலையும் நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் அவர் தெளிவுபடுத்துறாரு. இன்னொரு பிரச்சனை, இன்னைக்கு ரஷ்யா பிரச்சனையினுடைய மையமா இருக்கிற பேச்சுவார்த்தைக்கான அந்த சூழல்ங்கிறதும் இதே சிக்கல்ல தான் இருக்கு. ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ணீங்கன்னாக்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது அவன் வேற ஒண்ணு சொல்லுவான். எப்படி வந்து அது நிலை பெறும்? எதையுமே மதிக்க மாட்டாங்க. அவனுங்க பாட்டு மீறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட லெபனான்ல இஸ்ரேல் ஏற்படுத்தின அமைதி உடன்படிக்கை என்னாச்சு? இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை கம்ப்ளீட்டா மீறிக்கிட்டே தான் இருக்கான். எதையும் வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை. இது மாதிரி இவனுங்கள்ட்ட யார்ட்டையுமே வந்து அக்ரிமெண்டே போட முடியாது. ஏன்னா எவனுமே நம்பிக்கைக்குரியவன் கிடையாது. இவன் வந்து அவனுக்கு தேவையானதை பண்ணுவான், அவன் என்னன்னாலும் அவன் பண்ணிப்பான். அதனால இவனுங்களை நம்பி போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடை ஏற்படுத்தி அதன் மூலமா அமைதி ஏற்படுத்திடலாம்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. ரெண்டாவது, இவனுங்களுக்குள்ள ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில யாராவது ஒரு கேரண்டி கொடுக்கறதுக்கான வாயபிளான ஆள் வேணும். இப்போ மேற்குலக நாடுகளையே நீங்க கேரண்டி எடுக்க முடியும்? பிரான்ஸ் எடுப்பீங்களா? பிரான்ஸ் தான் வந்து மின்ஸ்க் ஒப்பந்தத்துல 1, 2ல வந்து முன்னின்று கேரண்டரா இருந்தது. என்ன ஆச்சு? இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஏற்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு கேரண்டரா இருந்தது அமெரிக்காவும் பிரான்ஸும் தான். மதிச்சாங்களா? எதையுமே மதிக்கல. அவங்க கேட்டாங்களா? ஏதாவது கேள்வி கேட்டாங்களா?
எதுவுமே பண்ணல. அதே போல மின்ஸ்க் 2 உடன்படிக்கை பிரான்சும் ஜெர்மனியும் சேர்ந்துதான் வந்து அதுல கேரண்டரா இருந்து உடன்படிக்கை ஏற்படுத்தினாங்க. அதை செயல்படுத்தவே இல்லை. ஆஞ்சலா மர்க்கல் சொன்னாங்க அது வந்து சும்மா டிசீவ் பண்றதுக்காக நாங்க போட்ட உடன்படிக்கை, யுக்ரைனை வந்து ஆம் பண்றதுக்காக தான் அந்த கால அவகாசம் தேவைப்பட்டதுனாலதான் அந்த உடன்படிக்கையை நாங்க போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்ப மேற்குலக நாடுகள்ல எந்த நாட்டையும் வந்து கேரண்டரா வைக்க முடியாது. எவனும் வந்து இதுக்கு வாயபிளான ஆளே கிடையாது, எவனும் நேர்மையானவன் கிடையாது. அதுக்கு அடுத்து வேற என்ன செட்டப் இருக்கு? நீங்க வந்து கேரண்டரா வந்து மூன்றாவது நபரை வந்து வைக்கிறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ காலில் போட்டு மிதிக்கிறானுங்க, நாய் கூட மிதிக்க மாட்டேங்குது யுனைடெட் நேஷன்ஸ. அதை கேரண்டரா போட்டு என்ன அதுல இருந்து வரப்போகுது? இப்ப வேற எந்த நாடு இருக்கு? இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நின்று சமாதானம் பேசி பிரச்சனை முடிவு கொண்டு கூறக்கூடிய நாடு எந்த நாடு இருக்கு? ஈரானுக்கும் சாதகமா, அதே நேரத்துல அதான் நடுநிலைமையா இருக்கக்கூடிய நாடு எந்த நாடு இருக்கு உலகத்துல? எல்லா நாடும் அமெரிக்காவினுடைய எதிரியா இருக்கு. ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாமே அமெரிக்காவினுடைய எதிரிகள். அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியவர்களே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நீங்க யார் மூலமா இந்த கேரண்டியை வந்து பெற முடியும்? ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவா இருக்கு. அப்படியே நடந்ததுனால அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவா இருக்கு. இதை கேரண்டி பண்றதுக்கு ஆளே இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி பேச்சுவார்த்தையின் மூலமா இதை தீர்வு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அலி கமேனி சொல்றாரு. இதே பிரச்சனை தான் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிறதும். ஆனா அங்கேயும் வந்து கேரண்டர் வந்து ப்ராப்பரான கேரண்டர் கிடையாது. துருக்கியை வந்து நீங்க கேரண்டரா இன்னைக்கு எடுக்க முடியுமா? துருக்கி என்ன பண்ணுச்சு சிரியால? கேரண்டரா இருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இட்லிப்ல வந்து இந்த தீவிரவாதிகளை கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு துருக்கி கிட்ட தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்படுத்தினாங்க, அஸ்தானா உடன்படிக்கை. அந்த அஸ்தானா உடன்படிக்கையை துருக்கி வந்து என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம சமகாலத்துல பாக்குறோம். இப்ப துருக்கி இந்த ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுதான் வந்து இஸ்தான்புல் பேச்சுவார்த்தையிலையும் துருக்கி தான் வந்து இந்த ரோலை பிளே பண்ணிச்சு. இன்னைக்கு துருக்கிய நம்பிக்கைக்குரிய பார்ட்னரா யாருக்குமே இல்லை. துருக்கியை நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அப்படிங்கிறப்போ இங்க இடையில நின்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாயபிளான நாடே இல்லை. ரெண்டு தரப்புக்கும் நடுவுல நின்று பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் ஏற்படுத்துறதுக்கான நாடே இல்லை. குறிப்பா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்றதுக்கான நாடுகள் ஃப்ராடு பசங்க, இல்லைன்னா அவங்க கூட உறவுலயே இல்லாதவங்க தான் நேர்மையானவங்களா இருக்காங்க. ஸோ அதனால இங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான மீடியேட்டர் வந்து யாருமே இல்லை. அதான் இங்க இருக்கிற சிக்கல். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நீங்க போய் நேருக்கு நேரம் அவனுக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அடுத்த அரசாங்கம் வந்ததுன்னா தூக்கி காலில் போட்டு மிதிப்பானுங்க. ஏன் இந்த அரசாங்கமும் தூக்கி காலில் போட்டு மிதிக்கும்? அப்ப என்ன பண்ணுவீங்க? பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் வந்து அலி கமேனி சொல்றாரு. ஓகே ஓகே தோழர், ஒரு தெளிவான விளக்கம் நிறையவே கொடுத்துட்டீங்க. ஒரு கடைசியா ஒரு இதோட முடிச்சுக்கலாம். சைனாவோட பொசிஷன் என்னவா இருக்குது தைவான் மேட்டர்ல? அப்படியே தான் இருக்கு, பெருசா ஒன்றும் இதாகலன்னு நினைக்கிறேன். இல்ல பின்வழி ஏதாவது டிப்ளமேட்டிக்கா பண்றதுக்கு ஏதாவது ஆயுதத்தை இறக்கிருக்காங்களா? இது நடக்குது அப்படி? சைனாவுக்கு எதிரான டாரிஃப் 10% டாரிஃப் போட்டிருக்காரு. அதுக்கு பதிலா வந்து சைனாவும் பல பொருட்களை, குறிப்பா வந்து ரேர் அர்த் மினரல்ஸ், முக்கியமான பொருட்கள், உங்களுடைய மூலப்பொருட்களை வந்து தடை பண்ணிருச்சு. டாரிஃப் பல பொருட்களுக்கு அதுவும் டாரிஃப் போட்டிருக்கு, அமெரிக்கன் பொருட்களுக்கு. ஸோ அந்த ட்ரேட் வார் கூர்மை அடையுது, ட்ரேட் வார் அதிகமாகுது. அதனுடைய ஒரு ஒரு இன்னொரு அழுத்தமா வந்து பனாமா கனால்ல ஹாங்காங்கினுடைய நிறுவனம் தான் பனாமா கனால்ல இப்போ இயக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க பனாமா அரசாங்கத்துக்கு கூட. அதுக்கு நெருக்கடி கொடுத்து பனாமா அரசாங்கம் இப்போ அமெரிக்க ஷிப்பு போறதுக்கும் அமெரிக்கா கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கும் தயாராயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஹாங்காங் கம்பெனி கூட போட்டிருந்த உடன்பாடை முறிச்சுக்க போறதா சொல்றாங்க. ஸோ இது இது வந்து ஒரு பக்கம் சைனாவினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான அழுத்தமா வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் டெக் வாரு நடத்துகிறாங்க. டெக் வாருங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும், டீப் சீக்க இப்போ அங்க அமெரிக்காவில் தடை பண்ணியிருக்கிறாங்க.
அதே போல ஹுவாய் போன் நிறுவனத்தை ஏற்கனவே தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. டிக்டாக்க விற்க சொல்லி மற்ற கம்பெனிக்கு விற்க சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அதாவது சைனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்கா பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பியர் காம்படிட்டரா இருக்கிறாங்க இவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு எதிரான நெருக்கடிகளும் அவங்களுக்கு எதிரான ஹாஸ்டிலிட்டியும் அமெரிக்கா ஒரு காலமும் குறைக்காது. அது யாரு வந்தாலும் குறைக்காது. அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா தாய்வான் பிரச்சனைய ட்ரம்ப் அணுகிற விதம் வேறு மாதிரி அணுகிற மாதிரி தெரியுது. அதுவும் வந்து இப்ப நம்ம எல்லா பிரச்சனையிலயும் அவர் வேறு மாதிரி அப்படி ஒரு 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 படத்தை தான் காமிப்பாரே தவிர ஆக்சுவலா வந்து எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் அங்க ஒன்னாதான் இருக்க போகுது. ஆனா சைனாவை பொறுத்தளவுல ஹாங்காங் அதாவது தாய்வான் பிரச்சனைங்கிறது இன்றைக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையா அது கருதல. அது ப்ரையாரிட்டியா வைக்கல. அது வந்து ஐ திங்க் 2045 அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வருங்கிறது தான் அதனுடைய நீண்ட கால திட்டமா வச்சிருக்கு. அது அமைதியான வழியில யூனிஃபிகேஷன் பண்ணுவோம், ஒன்றுபடுத்திடுவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய திட்டம். அந்த பாலிசியில தான் வந்து அது இயங்குது. அதற்கு இடையில அமெரிக்கா வந்து அங்க இருக்கிற அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு போர் நடவடிக்கையில் ஈடுபட்டுச்சுன்னா அதையும் வந்து சைனா எதிர்கொள்றதை தவிர வேற வழி கிடையாது. சைனா விரும்பலனாலும் சைனா எதிர்கொள்றதை தவிர வேற வழி கிடையாது. ஓகே ஓகே தோழர், பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.